அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்க ஜனவரி மாசம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்கீங்க, தேசிய பாடல் வந்தே மாதரம் பாட்டை பாடணும்ட்டு. ஆனா நாங்க எங்க மாநிலத்துல எடுத்தனையும் முதல்ல வந்து தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடிட்டு இருக்கோம். இப்ப இனிமேலும் நாங்க வந்து அரசு நிகழ்ச்சிகள்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுறது முதல்ல பாடுறதுக்கு ஏற்ற ஒரு தெளிவுரையை வழங்குமாறு உள்துறை அமைச்சகம் ஒரு தெளிவுரையை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல நீங்க அரசு நிகழ்ச்சிகள்ல தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடிக்கலான்னு நீங்க ஒரு அறிக்கை கொடுங்க, நீங்க ஒரு குறிப்பா உங்க குறிப்பானையில ஒரு விளக்கம் கொடுங்க, கொடுத்து நாங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு மனுவா கொடுத்திருக்காரு. வணக்கம் அன்பு மக்களே. தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு அமைந்த நாள் முதற்கொண்டு தொடர்ச்சியாக தமிழ்தாய் வாழ்த்து பேசு பொருளாக மாறி இருக்கிறது. கவர்னர் தலைமையில் கவர்னர் ஏற்பாடு செய்த முதலமைச்சர் பதவியேற்ற நிகழ்வாக இருக்கட்டும், அடுத்த அமைச்சர்கள் பதவியேற்ற நிகழ்வாக இருக்கட்டும், தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திலே பாடப்பட்டது. இது பல்வேறு மக்களால், பல்வேறு சமூக ஆர்வலர்களால், அரசியல் சக்திகளால், அரசியல் கட்சிகளால் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது. இன்னைக்கு அதுல ஒரு புதிய திருப்பமாக விஜய் அவர்கள் டெல்லி போயிருக்காரு. டெல்லி போன இடத்துல வந்து தமிழ்தாய் வாழ்த்து குறித்து அவர் அங்க பேசியிருக்காரு. என்ன பேசினாரு என்பதெல்லாம் பல்வேறு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது குறித்து பேசுவதற்காக தமிழ் தேச மக்கள் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் செந்தில் அவர்களை நாம் சந்திக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு விஜய் போயிருக்காரு, தலைமை அமைச்சரை போய் சந்திச்சிருக்காரு. அதுல வந்து தமிழ்தாய் வாழ்த்து குறித்து அவர் பேசுனதா சொல்றாங்க. என்ன பேசினாரு? இன்னைக்கு முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு ஒரு இந்திய பிரதமரோடான முதல் சந்திப்பு, விஜயோட சந்திப்பு. இன்னைக்கு 4-5 விஷயம் பேசியிருக்காரு. குறிப்பா மீனவர் பிரச்சனை, இங்க காவிரி மேகதாது அணை கட்டுவது தொடர்பான பிரச்சனை, அதோட சேர்த்து இந்த தமிழ்தாய் வாழ்த்து பற்றிய பிரச்சனையும் பேசியிருக்காரு. அதுல என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்க ஜனவரி மாசம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்கீங்க, தேசிய பாடல் வந்தே மாதரம் பாட்டை பாடணும்ட்டு. ஆனா நாங்க எங்க மாநிலத்துல எடுத்தனையும் முதல்ல வந்து தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடிட்டு இருக்கோம். இப்ப இனிமேலும் நாங்க வந்து அரசு நிகழ்ச்சிகள்ல தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறதுக்கு ஏற்ற ஒரு தெளிவுரையை வழங்குமாறு உள்துறை அமைச்சகம் ஒரு தெளிவுரையை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு. அதாவது நாங்க தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல நீங்க பாடிக்கலாம், தமிழ்நாட்டுல நீங்க அரசு நிகழ்ச்சிகள்ல தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடிக்கலான்னு நீங்க ஒரு அறிக்கை கொடுங்க, நீங்க ஒரு குறிப்பா உங்க குறிப்பானையில ஒரு விளக்கம் கொடுங்க, கொடுத்து நாங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு மனுவா கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அதாவது ஏற்கனவே வந்து பல்வேறு சர்ச்சைகள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடக்கூடாதுன்னு சொல்லிதான் RN ரவி வந்து தொடர்ச்சியாக சட்டமன்றத்துல இருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. அதுக்கு எதிராக திமுக வந்து தொடர்ச்சியா போராட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவோம்னுட்டு ஒரு சண்டையே நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து அவங்கள்ட்டயே போய் வந்து கேட்கறது வந்து சரியா இருக்குமா? அதுதான் இப்ப இவங்க என்ன, விஜய் வந்து எலெக்ஷன்ல என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு திமுக அரசியல் எதிரி, பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாரு. பாஜக அரசுடைய கொள்கைன்னு ஒன்று இருக்கு. அந்த கொள்கையை பத்தி முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா, இல்ல சும்மா அடிச்சு விடுறாரு என்னன்னு தெரியல. அவங்க கொள்கையே வந்து ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே மதம், இந்து ராஷ்டிரம் தான். ஏற்கனவே ஆளுநரா இருந்தவங்க. இப்ப என்ன பிரச்சனை, நீங்க ஆளுநரா இருக்கக்கூடியவங்க பாஜகவுடைய கைப்பாவையா இருக்காங்க. அதுவும் குறிப்பா பாஜகவுடைய ஆளுநர்கள் வந்து அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவே இருக்காங்க. அப்படிதான் RN ரவி தமிழ்நாட்டுல வந்து சனாதனத்தை பரப்புனாரு. திருவள்ளுவர் வந்து அவருக்கு காவி சாயம் பூசினாரு. வள்ளலார் வந்து சனாதனத்தை உயர்த்தி பிடிச்சா சொன்னாரு. அது மாதிரி தமிழ்நாட்டுல ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை தொடங்கும் போது நீங்க எடுத்தனி தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது, ஜனகணமன தேசிய கீதம் தான் பாடணும்னு சொல்லி இந்த சர்ச்சையின் பேரால் அவர் வெளிநடப்பு செஞ்சாரு. 2 முறை வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. இது ஏற்கனவே நம்மள்ட்ட விவாதமா இருக்கு. இப்போ அவங்க வந்து, அதாவது பிஜேபி, RSS, மோடி, அமித்ஷா அவங்களுடைய கருவியா தான் RN ரவி செயல்பட்டாரு. அவர்கிட்ட போய் நீங்க வந்து ஒரு தெளிவுரையை வழங்குங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமா நீங்க தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடிக்க சொல்ல போறாங்க. அவன் வந்து உனக்கு, அதாவது என்ன சொல்றது, உனக்கு தலையே இருக்கக்கூடாதுன்றான். தலையில என்ன கலர்ல தொப்பி போடலான்ற பத்தி நீங்க போய் அவன்கிட்ட கேக்குறீங்க. எவன் உனக்கு தலையே இருக்கக்கூடாதுன்னு சொல்றானோ அவன்கிட்ட போய் நான் தலையில என்ன தொப்பி போடலாம், சிவப்பு கலர் போடலாமா, கருப்பு கலர் போடலாமான்னு கேட்ட மாதிரி இருக்கு. அவனுக்கு மாநிலமே பிஜேபி, RSS, மோடி, அமித்ஷா அவங்க கொள்கை என்னன்னா, மாநிலம்னு ஒண்ணே இருக்கக்கூடாது, மொழி வழி மாநிலமே கூடாது. இது வந்து நீங்க வந்து இதை வச்சுட்டு மாநில உரிமை அதுன்னு கேட்டிருக்கீங்க. ஜன்பத்துக்குலாம் இந்தியாவை கூறு போட்டு பல ஜன்பத்துக்குலாம் நாட்டை நடத்தணும், ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் இருக்கக்கூடாதுன்றதுதான் 1950ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் RSS கொள்கை. அவங்க அந்த மொழிவழி மாநிலத்தை, இந்தியாவில மொழிவழி மாநிலத்தை ஏத்துக்காதவங்க. அப்போ உனக்கு மாநிலமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றவன்ட்ட போய் என் மாநிலத்துக்கு ஒரு வாழ்த்து பாடல் இருக்கு, அந்த பாடலை முதல்ல பாடலாமா 2வது பாடலாமான்னு போய் கேட்டா, இல்ல தமிழ்நாட்டு மக்களை முட்டாள நினைக்கிறான்னு தெரியல. இது வந்து அவன்கிட்டே போயிட்டு எவன் ஏற்கனவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவன் தான் அவன். நீ தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடக்கூடாதுன்னு சொன்னவங்க தான். அவங்க கொள்கை என்னன்னு நமக்கு தெரியும், ஊருக்கே தெரியும். அவங்களே வெளிப்படையா தான் பண்ணிட்டு இருக்காங்க.
அவங்கள்ட்ட போய் நீங்க எங்களுக்கு ஒரு தெளிவுரை வழங்கி முதல்ல பாடலான்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க வந்து பாடிக்கலாம் அப்படின்றத போய் அவங்கள்ட்ட கேட்டா என்ன பதில் வரும்? அப்ப என்ன பண்ணுவாங்க, நாங்க போய் கோரிக்கை வச்சோம், ஆனா உள்துறை அமைச்சகம் மறுத்துருச்சு, அதனால நாங்க முதல்ல வந்தே மாதரம் பாடுறோம், அதுக்கு பிறகு தேசிய கீதம் பாடுறோம், கடைசியா தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம் அப்படின்னு சட்டப்பூர்வமா. ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்க. ஏற்கனவே முந்தைய திமுக அரசு ஆளுநர் வெளிநடப்பு பண்ண வச்சது. அவங்க வந்து இதுதான் முதல்ல பாடுவோம், எங்க மாநிலம் எங்க மரபுன்னு சொன்னாங்க. அதை எப்படி முடிச்சு கட்டுறது? உள்துறை அமைச்சர்கிட்ட ஒரு தெளிவுரை வந்துடும், இனிமேல் நீங்க வந்து கடைசியா பாடிக்கங்க. இப்ப என்ன போயிடும், அவனா பிரச்சனை பண்ணா பண்ணலாம், நம்மளே வாலண்டரியா போய் எதுக்கு கேட்கணும், நாங்க முதல்ல பண்ணலாமா ரெண்டாவதா பண்ணலாமான்ட்டு? அதுதான் பிரச்சனை. இப்ப இவங்களுக்கு என்னன்னா, இது எங்க மாநிலம், இந்த மாநிலத்துக்குன்னு சில அதிகாரம் இருக்கு, எங்க மாநிலத்துல எதை முதல்ல பண்ணணும்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இத போய் நீ எதுக்கு நான் இந்த கரும்பு சட்டை போடணுமா, சிவப்பு சட்டை போடணுமா, வேட்டி கட்டணுமா, பேண்ட் போடணுமான்ற எதுக்கு போய் நீங்க அவங்கள்ட்ட கேக்குறீங்க? அவங்க என்ன உங்க எஜமானரா? இல்ல அவங்ககிட்ட போய் சாமி நாங்க என்ன பண்ணலாம், நீங்க ஒரு விளக்கம் கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டதுதான் இன்னைக்கு முதலமைச்சர் பண்ணது. ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஜெனியூனா போய். ஏற்கனவே ராஜ்மோகன் வந்து இந்த அமைச்சரவை பதவியேற்ற போது, அதாவது 2ஆம் முறை அமைச்சரவை பதவியேற்ற போது 3வது இடத்துல தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்ட போது நாங்க கவர்னர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம், ஆனா அவர் கேட்கலங்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க. அதுவே இங்கேயும் வந்து ரெப்ளிகேட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இது அது கூட வந்து அவரு அப்பாவியா பேசுறாரு. அதாவது ஆளுநர் உன்னை அடக்கி ஆளுன்னு பாக்குறாங்க. ஏற்கனவே ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுல நீங்க போறோன்னா கிளம்பி போன்னு ஆளுநருக்கு தீர்மானம் போட்டுல வெளில அனுப்பிச்சாங்க. நீ எதுக்கு ஆளுநர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ற? ஆளுநர் என்ன எஜமானரா? ஆளுநர் என்ன வந்து உனக்கு மாசம் மாசம் சம்பளம் போடுறாரு? அவரு உன் பட்ஜெட்ல காசுல ஒதுக்கி ஆளுநர் தங்க வச்சிருக்காங்க, அவங்க மேல இருந்து ஒரு பொறுப்பை திணிக்கிறாங்க. நாங்க ரெக்வஸ்ட் பண்ணோம், அவங்க கேட்கல அப்படின்றீங்க. மறுபடியும் போய் அதான் பண்ணிருக்கீங்க. ஏற்கனவே ஆளுநர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணீங்க, இப்ப மோடி கிட்ட போய் நீங்களே ஒரு விளக்கம் கொடுத்து எங்களை முதல்ல பாட சொல்லிருக்கீங்க. அவன் எப்படி சொல்லுவான்? அதாவது ஒரு என்ன சொல்றது, ஆடு வெட்டுறவனை தான் போய் பாக்குன்ற மாதிரி அவன் கொள்கை வெளிப்படையா சொல்லிட்டான், நீ உனக்கு மாநிலமே கூடாது, உன் மாநிலத்துக்கு ஒரு வாழ்த்து பாடல் வேற கேடா அப்படின்றது அவன் கொள்கை. ஆனா வெளியில பெருமையா நான் கொள்கை எதிரி எங்களுக்கு பிஜேபின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்டு வேற வாங்கியிருக்காங்க. அவன் கொள்கை என்னன்னு தெரியும், அவன்கிட்ட போய் கேட்டா எப்படி இது பண்ணுவாங்க? இப்ப நீங்க இந்த மாநிலன்றத வந்து கிட்டத்தட்ட மாநில உரிமை பேசுனீங்க. அதுல வந்து இன்னைக்கு மீண்டும் வேற ஒரு சர்ச்சை உருவாயிருக்கு. ஏற்கனவே வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது வந்து அனைத்து பல்கலைக்கழகங்கள்லையும் துணைவேந்தரா வந்து முதலமைச்சர் தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றி அதை வந்து கவர்னருக்கு பாஸ் பண்ணி இவருக்கு குடியரசுத் தலைவருக்கு பாஸ் பண்ணி பெரிய சர்ச்சையா மாறிக்கிட்டு இருந்துச்சு. அது வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரா பதவியேற்றிருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள் கவர்னரே அந்த பொறுப்பை வைக்கலாம், அதாவது வேந்தர் பொறுப்பை வந்து கவர்னரே வைக்கலாம்னுட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது கருத்தா? அதாவது அதுதான் முந்தைய அரசின் கொள்கையை நாங்கள் அப்படியே முந்தைய அரசுன்றது ஏதோ வந்து திமுக கட்சி இது கிடையாது. முந்தைய அரசு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசு. அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசு தமிழ்நாடு சட்டப்பேரவையில உங்க காங்கிரஸ் கட்சி இருக்க நீங்களா இருக்கும்போது சட்டம் ஏற்றிருக்கு. 4 சட்டம் வந்து தமிழ்நாடு அரசே துணைவேந்தரை நியமிக்கலாம், ஆளுநர் நியமிக்க கூடாதுன்னு சட்டம் ஏற்றுன முந்தைய அரசுடைய கொள்கை இல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய கொள்கை. இன்க்ளூடிங் காங்கிரஸால ஏற்றுக்கொள்ளப்பட்டு காங்கிரஸ் வெளிநடப்பா பண்ணுச்சு. உன் கொள்கை என்ன ஃபர்ஸ்ட் நான் கேக்குறேன்னா, நீங்க அமைச்சரவையா இருக்கீங்க, ஏற்கனவே இருக்கிறது சட்டம், தமிழ்நாடு அரசுடைய சட்டம், திமுகவுடைய கொள்கை கிடையாது, எல்லா கட்சியும் ஏத்துக்கிட்ட சட்டம். அந்த சட்டத்தை ஆளுநர் வந்து ஒப்புதல் தர மறுத்து அதை உச்ச நீதிமன்றம் கொண்டு போய் இந்திய வரலாற்றிலே முதல் முறை 142 பயன்படுத்தி ஆளுநர் கையெழுத்து போட வேண்டிய அவசியமே கிடையாது, இன்னும் வந்து சட்டம் அப்படின்றது உச்ச நீதிமன்றம். அது 2025 ஏப்ரல் 8ஆம் தேதி சொல்லுச்சு. உடனே இங்க ஏற்கனவே இருக்காரு ஜி.ஆர். சுவாமிநாதன், அவரை வச்சு மே மாசம் ஒரு குறுக்கு வேலை பண்ணாங்க. சட்டத்தை நிறைவேற்றத்துக்கான ஒரு வழிகாட்டு கைட்லைன்ஸ் வந்து மாநில அரசு இது பண்ணப்ப அதுக்கு ஒரு தடவை வாங்கினாங்க இப்ப உயர் நீதிமன்றத்துல. அது யார் பண்ணது? ஜி.ஆர். சுவாமிநாதன் அவசரமா வெக்கேஷன் பெஞ்சில் பண்ணாரு. மறுபடியும் உச்ச நீதிமன்றம் போய் தமிழ்நாடு அரசு அந்த தடையை வந்து உடைச்சு உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிச்சு, நீ உயர் நீதிமன்றம் வரம்ப மீறி இந்த தடையை வச்சிருக்க, நீ தடை விதிக்க முடியாதுன்ட்டு. அந்த இடத்துல இருக்க அந்த சட்டம், இது தமிழ்நாட்டுடைய சட்டம். சட்டத்தின்படி தமிழக அரசு துணைவேந்தரை நியமிக்கலான்றது கொள்கை. இது வந்து ஏற்கனவே இருக்க மக்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்திருக்காங்க. இன்னொன்னு இவர் போயிட்டு திடீர்னு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஒரு கூட்டணியில இருந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு போயிருக்காரா அந்த தாவேகா கூட்டணிக்கு. தாவேகா கட்சியோட கொள்கை என்னன்னா அவருக்கு தெரியல. விஜய் வந்து முடிவு பண்ணுவாரு, விஜய் முடிவு பண்ணுவாருன்னா அவரு இன்னைக்கு காலையில என்ன சாப்பிடலாம், மதியம் என்ன சாப்பிடலாம், என்ன சட்டை போடலாம், என்ன கலர்ல போடலாம், அதை அவர் முடிவு பண்ணலாம். மற்றபடி அவர் நாட்டு மக்களுக்கு என்ன கொள்கைன்னு சொன்னாரோ அந்த கொள்கையை தான் செயல்படுத்தணும். தாவேகாவுடைய மேனிபெஸ்டோல தேர்தல் அறிக்கையில என்ன போட்டிருக்காங்க தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. விஸ்வநாதன் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி வாங்கிட்டாரு. அந்த கட்சியோட எந்த கட்சி தலைமையில யாருடைய தலைமையில் இருக்காங்களோ அவங்க கொள்கை அவருக்கு தெரியுமான்னு தெரியல.
ஆளுநர் பதவியை ரத்து செய்கின்றதுதான் தாவேக்காவுடைய கொள்கை. நாங்கள் ஆளுநர் பதவியை ரத்து செய்யறதுக்காக பாடுபடுவோம், போராடுவோம்ட்டு. அந்த ஆளுநர் துணைவேந்தர துணைவேந்தரா இது துணைவேந்தரை அந்த ஆளுநர் நியமிக்கணுமா, தமிழ்நாடு அரசு நியமிக்கணுமான்றதான் இப்ப பஞ்சாயத்து. ஏற்கனவே சட்டம் இருக்கு. அதை பத்தி உன்ட்ட வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, நீங்க என்ன பண்ண போறீங்கன்ட்டு. முந்தைய அரசு பண்ற வந்து அப்படியே கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்ட சட்டம், அந்த சட்டத்துல உனக்கு இன்னைக்கு மாறுபாடு இருந்துச்சா? எதிர்த்து பேசுனியா உன் கட்சியில? இல்ல தாவேக்கா எதிர்த்து பேசியிருக்கா? தாவேக்கா கொள்கை அறிக்கை எப்படி மாறுபாடு இருக்கா? அப்ப உங்களுக்கு என்ன ஒண்ணு, அதாவது விஜய் முடிவு பண்ணுவாரு, அப்ப நீங்க இதுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர், உங்களுக்கு ஒரு கருத்தே கிடையாதா? அது ஏன் ஒரு 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 மாநிலத்துடைய சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அந்த சட்டம் மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி அது வந்து பல, அதாவது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயம். போன வாட்டி அத்தனை மாணவர்களுக்கு டிகிரி கொடுக்க முடியாம அவ்வளவு தடைப்பட்டு இருந்துச்சு பல்கலைக்கழகங்கள்ல. இப்ப அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையில பேப்பர் படிப்பாரா, படிக்கலையா, அவருக்கு தெரியலையா விஷயம், இல்ல அவருக்கு திமுக மேல இருக்க வெறுப்புல முந்தைய அரசோட கொள்கையை நான் கடைபிடிக்கவில்லைன்னு சொல்றாரா, என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு 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 தமிழ் இப்ப என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அரசமைப்பு சட்டம், மாநில உரிமை பத்தி அவங்களுக்கு ஒரு உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களுக்கு அந்த பிரஜை, ஒரு உணர்வு, தன்னுணர்வு இருக்கானே தெரியல. அதான் ஒரு அலட்சியமா பதில் சொல்லிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நீங்க சொன்னதுல சொல்றீங்க ஆளுநர் பதவியே ரத்து செய்யணும்னுட்டு கொள்கை அறிக்கையில இருக்கு, தாவேக்காவோட கொள்கை அறிக்கையில. அப்ப ஆளுநர் பதவியை ரத்து பண்ணணும்னா அது ஒரு திடமான ஒரு மாநில சுயாட்சி கோரிக்கை இல்ல. அதாவது மத்திய அரசோட தலையீடு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடாது, எந்த விதமான தலையீடும் இருக்கக்கூடாது ஒரு திடமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா வந்து இப்ப வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து அங்க போய் மோடி கிட்ட போய் கேட்டிருக்கிறது வந்து இதுக்கு மாறால இருக்கு. ஆமாமா, அவங்க ஆளுநர் போட்ட கோட்டே தாண்டாதவன் ஆளுநர் எப்படி வெளியே அனுப்புவான்ற கேள்வி இருக்குல்ல. ஆளுநர் வந்து ஆளுநர் சொல்லிட்டாருங்க, இது மாதிரி வந்து இந்த பாட்டு தான் முதல்ல பாட முடியும், நாங்க எங்களால மீற முடியல, நாங்க ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி ஆளுநர் தமிழ்நாட்டுல இருந்து வெளியேற்ற போறீங்க? அது என்னன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டுல மக்கள் போராடி பல ராஜரத்ன ஆணையம், பல மாநில உரிமைகளுக்கான கமிஷன் அமைச்சு தமிழ்நாட்டு மக்கள் வந்து மாநில சுயாட்சிக்குன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அப்படி விழிப்படைந்து இருக்கனால இதுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்காட்டு, அதையும் சொல்லி வைப்போம், ஆளுநர் பதவியை ரத்து செய்யறதுன்னு சொல்லி மேனிபெஸ்டோல போட்டாங்க. அந்த நடைமுறையில அவங்க வந்து அந்த கோட்டை தாண்ட முடியாம அப்படியே ஆளுநர் சொல்றதை அப்படியே கேட்கிற மாதிரி, இந்த லட்சுமண ரேகை கோட்டை தாண்டாத மாதிரி ஆளுநர் சொல்றதை அப்படியே கேட்கறாங்க. அவங்க எப்படி ஆளுநர் பதவியை வந்து வெளிப்படையா இப்ப நடந்துட்டு இருக்க விஷயத்திலேயே ஒரு வெளிப்படையான இன்னைக்கு கூட அவங்க வந்து முதல்ல இப்ப தலைமை அமைச்சரை பார்த்தப்ப அவங்க அந்த நீட்டு நாடு முழுக்க பட்டியலிட பிரச்சனை. இவங்க வந்து ஏற்கனவே இந்த மாநில உரிமை சம்பந்தமான கோரிக்கைகளுக்கு எல்லாம் ஒரு வாக்கு வங்கி இருக்கு தமிழ்நாட்டுல, அதுக்கான ஒரு செல்வாக்கு இருக்குன்றனால அதுக்கு கொள்கை அறிக்கையில போட்டாங்க. ஆனா அவங்க இந்த நடைமுறையில அதை எப்படி செயல்படுத்த போறாங்க, அதுக்கான என்ன எப்படி அதுல உறுதியா இருக்க போறாங்களான்னு தெரியல. இன்னைக்கு போய் தலைமை அமைச்சர் சந்திச்சப்ப கூட நீட் தேர்வுக்கு விலக்களிக்கக்கூடிய சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க கொள்கை அறிக்கையிலையும் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நாடு முழுக்க நீட் பிரச்சனை வந்து ஒரு பட்டியலியக்கூடிய பிரச்சனையா இருக்கு. 22 லட்சம் மாணவர்கள் அந்த தேர்வை எழுதி மறுபடியும் தேர்வு எழுதக்கூடிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. வினாத்தாள் லீக் ஆகுது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியால ஒரு நியாயமான தேர்வை நடத்த முடியல. இந்த காரணத்துக்காக தான் அதுல டிரான்ஸ்பரன்சி இருக்காது, நியாயமான தேர்வு நடத்த முடியாது, இதனால விட்டுருங்க, எங்களை அரசு கல்லூரி இடங்களை நாங்க நிரப்பிக்கிறோம் நம்ம சட்ட வரைவு கேட்டிருக்கோம். இது எத்தனை வருஷம், 2018 இருந்து கிட்டத்தட்ட வந்து 7-8 வருஷமா அது சட்ட வரைவாவே இருக்கு. சட்டத்துக்கு ஒப்புதல் தராம இருக்காங்க ஒன்றிய அரசு. அப்ப நீங்க போனது இதுக்கு முந்தின அரசுடைய சட்டங்க, அதுக்கு முந்தின அரசோட சட்டங்க, நீங்க வந்து ஒப்புதல் தராம இருக்கீங்க, அதுக்கு ஒப்புதல் கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு முரண்படக்கூடிய விஷயங்களை கூட இவங்க கேட்கல. தமிழ்த்தாய் வாழ்த்து நாங்க முதல்ல பாடிக்கிறோங்க, ஏற்கனவே பாடிட்டு இருக்கோம், பாடிக்கிறோம், அதுக்கு ஒரு தெளிவுரை மட்டும் கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டுறாங்க. அதனால இது எந்த அளவுக்கு, அதான் நான் நினைக்கிறேன்னா, இவங்க தாவேக்கா வந்து இன்றைக்கு ஒன்றிய அரசு பாஜக, பாசிச பாஜக, அவரு வேற பாயசமானு வேற கேட்டிருக்காரா, அதனால அவரு ஒத்துக்கிறாரான்னு தெரியல பாசிசன்றத. ஆனா பாசிச பாஜகன்றது என்ன அப்படின்னா சிறுபான்மையினர் பாதுகாப்பு மட்டும் இல்ல, அது முஸ்லீம் கிறிஸ்டின் பாதுகாப்பு மட்டும் கிடையாது. அவங்க வந்து மாநில உரிமைகளை மாநிலமே கூடாதுன்றாங்க, நாட்டோட ஒட்டுமொத்த வளங்களையும் அதானிக்கு தாரை வார்க்குன்றாங்க, சுதந்திரமான தேர்தல் நடக்கல, சுதந்திரமான நீதித்துறை இல்ல, சுதந்திரமான ஊடகம் இல்ல, நாடாளுமன்றத்துள்ள அனைத்து நிறுவனங்களையும் கைப்பற்றிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் வந்து என்ன பண்றாருன்னா, இது முழுக்க மதசார்பின்மை, ஒரு செக்குலரிசம் பற்றிய பிரச்சனையா பிஜேபி எதிர்ப்புன்றது ஒரு செக்குலரிசம் பற்றிய பிரச்சனை. அதாவது அதோட இறுதியான அர்த்தத்துல என்னன்னா முஸ்லீம் கிறிஸ்டினுடைய ஓட்டு,
அந்த பிரச்சனையை அவர் பாக்குறாரு. மற்ற மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட அதுக்கு இதுக்கும் வழக்கமா தமிழ்நாட்டுல மாநில சுயாட்சின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்றாரு ஒழிய மாநில உரிமைகளுக்கு எதிராக பிஜேபி இருக்கு. நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சட்டத்துக்கு எதிராக பிஜேபி இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்ல வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்களே. தேர்தல் ஆணையத்து மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, பேச மாட்டேங்கிறாங்களே. நீதித்துறையை அவங்க கட்டுப்படுத்துறாங்கன்னு பேச மாட்டேங்கிறாங்களே. அப்போ இவரு இந்த ஒரு சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறாங்க. அவங்களுடைய அரசமைப்பு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில போட்ட விஷயத்தையே அவங்க உறக்க பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய அமைச்சரே அது போன ஆட்சியுடைய கொள்கைன்றார் அவரு. தமிழ்நாடு அரசு நியமிக்கலான்றது போன அரசுடைய கொள்கைங்க அப்படின்றாரு. அந்த அளவுலதான் மாநில உரிமை சம்பந்தமா அவங்களுக்கு ஒரு பிடிப்பும் ஒரு என்ன சொல்றது அக்கறை இருக்க மாதிரி தெரியுது. இப்ப இன்னைய நாளோட நடவடிக்கைங்கிறது ஒட்டுமொத்தமா தாவேகாவோட கொள்கை அறிக்கை வெற்று காகிதம்னுட்டு நிரூபிச்சிருச்சு நிறைய பேரால விமர்சிக்கப்படுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரிஞ்சு இப்ப 15 நாட்கள் தான் ஆயிருக்கு. அதனால ஒட்டுமொத்தமா அந்த கொள்கை அறிக்கையை நம்ம ஒரு வெற்று காகிதம் அப்படின்னு முழுக்க முடிவு பண்றதுக்கு இது ஒரு டூ இயர்லி நினைக்கிறேன் நானு. இப்ப நமக்கு தெரியறது படிச்சுன்னு தெரியறது விஷயம், இந்த மாநில உரிமை விஷயத்துல அவங்க பம்புறாங்க. டெல்லி அரசாங்க எஜமான மாதிரியும் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி, இங்க பாருங்க நீங்களும் சமம்லாம் சொல்லாதீங்க. மத்திய அரசு தான் மேல, அது ஒன்றிய அரசு கூட வாயில வராது அவங்களுக்கு. மத்திய அரசு தான் மேல பிஜேபிக்கு. மாநில அரசுலாம் எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சமஸ்தானங்கள் மாதிரி, குறுநில மாதிரி, நாங்க தான் பேரரசு, இந்திய பேரரசு அப்படின்னு அவங்க ஒண்ணு சொல்றாங்க. அதை இவங்க ஒத்துக்கிற மாதிரி இருக்கு இவங்களோட நடவடிக்கைன்றது. அந்த அளவுல தான் நீங்க சொல்ல முடியும். ஏன்னா அந்த மேனிபெஸ்டோல பல விஷயங்கள் இருக்கு. இப்ப சமூக நல திட்டங்கள், வெவ்வேறு உள்ள மாநிலத்துக்குள்ள ரிஃபார்ம்ஸ் இதெல்லாமே இருக்கு. அதனால இந்த மாநில உரிமைகள் சம்பந்தமா அவங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இல்ல. அது அந்த அவங்களோட இணங்கி போகக்கூடிய ஒரு போக்கு இருக்கு அப்படின்னு நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு கருத்தை, ஒரு விமர்சனத்தை வைக்கலாம். பட் ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாமே பேப்பர்ன்றது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்ப மாநில உரிமை குறித்து அவங்களுக்கு ஒரு கருத்து இல்ல, அதாவது இதுல திடமா நிக்கிறதுக்கு அவங்க தயார் நிலையில இல்ல, கவர்னரை எதிர்க்கிறதுக்கு தயார் நிலையில இல்ல, மத்திய அரசை ஒன்றிய அரசை எதிர்ப்பதற்கு தயார் நிலையில இல்லைங்கிறது இன்னைக்கு ஓரளவுக்கு பூடகமா தெரியுது. இந்த மாநில உரிமை சுயாட்சிங்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பங்கு வச்சிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இங்க ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினது, அதன் பிறகான தொடர்ச்சியான போராட்டம், அதற்கு முன்னாடியான தொடர்ச்சியான போராட்டம், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடன் பேர் வைக்கிறதுல இருந்து பல்வேறு வரலாற்று பின்னணி கொண்டு இருக்கு. இதுல இப்படி ஒரு அரசு தனக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாத சூழல்ல இந்த வரலாற்றை பின்னாடி நோக்கி இழுத்துறோம்னு நினைக்கிறீங்களா? என்ன நடக்க போகுது? இது மாதிரி தொடர்ச்சியான ஒரு போராட்டத்துக்கு தொய்வு நிலையை உருவாக்குமா? எனக்கு இதுல இவங்க என்ன ஒரு கவலைனா, அது எங்க கொள்கை வேறங்க, நாங்க அதோட உடன்படல, மாநில சுயாட்சி எல்லாம் தேவையில்லாத ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லைன்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அந்த வெளிப்படையா சண்டை போட்டுக்கலாம். ஆனா இவங்க ஆமா எங்க கொள்கையும் மாநில உரிமையை மீட்கிறது தான், எங்க கொள்கையும் இருமொழி கொள்கை தான், எங்க கொள்கையும் மாநில சுயாட்சி தான் சொல்லிட்டு நம்ம கூடவே ஓடி வராங்க. அவங்க ஓடி இப்ப இன்னைக்கு போய் இப்ப என்ன சொல்லுவாங்க, நாங்க போய் பிரதமர்கிட்ட போய் மனு கொடுத்தோங்க, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் கேட்டோம், ராஜ்மோகன் சொன்னார்ல, நான் ரெக்வஸ்ட் பண்ணேங்க அவங்க ஒத்துக்கலங்க, அதே விஷயத்த சொல்ல போறாரு. நாங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க அவங்க ஒத்துக்கலங்க அப்படின்னு சொல்றது, அப்படின்னு நம்ம கூடவே இருந்து ஒரு காலி பண்றது இருக்குல்ல, அது மாதிரி எதிரா இருந்தா கூட தெரிஞ்சு போயிடுங்க ஸ்டாண்டு. உங்க ஸ்டாண்டு எங்க ஸ்டாண்டு தான், எங்க ஸ்டாண்டு தான் உங்க ஸ்டாண்டு தான் எங்க ஸ்டாண்டு. ஆனா நாங்க அதுக்கு செயல்படாம அதை காலி பண்றது, அது மாதிரி பண்ணிடுவாங்களோன்னு ஒரு அச்சம் இருக்கு. இனி அடுத்தடுத்து போகதான் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க இந்த நாட்டை கீழ இருந்து மக்கள்கிட்ட இருந்து கட்சி கட்டி பல்வேறு மக்கள் பிரச்சனையோட புழங்கி அப்படி மேல இருந்து அப்படி வரல. மேல இருந்து அவங்களுக்கு ஈஸியா இந்த பவருக்கு வந்துட்டாங்க. ஆனா எல்லாத்தையுமே அவங்க மேல இருந்து ஒரு கார்பரேட் ஸ்டைல்ல ஒவ்வொன்றுக்கும் என்ன ஓட் பேங்க், இப்ப அதாவது ஒரு தமிழ்நாட்டோட ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்ல மாநிலம் பற்றி ஒரு கான்சியஸ் இருக்கு. பட் திட்டவட்டமா அதுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னா, நமக்கு அது திட்டவட்டமா அதுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குங்க. இப்ப கிறிஸ்டின் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு, தலித் ஓட்டுன்ற மாதிரி இதுக்குன்னு ஒரு இவ்வளவு ஓட்டு இருக்குங்க, 10 லட்சம் ஓட்டு இருக்குங்கன்னு நம்மளால அது இன்னும் அதுக்கு ஒரு திட்டவட்டமான கணக்கு இல்லை. அதனால அது நம்மள ஒரு முழு உருவம் கிடைக்கிறதுக்கு ஒரு பர்செப்ஷன் தமிழர்களுக்கா நிப்போன்னு பர்செப்ஷன் கிடைக்கிறது தான் மாநில. ஏன்னா மாநில சுயாட்சி பேசின எல்லா கட்சியும் மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. 1974 தமிழ்நாடு சட்டப்பேரவையில மாநில சுயாட்சிக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு கல்வி மாநில பட்டியல் பொதுப்பட்டியலுக்கு போச்சு. 74 இருந்து இன்னைக்கு வரைக்கும்
திட்டவட்டமா அரசியல் சட்டத்துல ஒரு ஒரு எழுத்து கூட திருத்தப்படல மாநில உரிமைக்காக. ஆனா நம்ம ஒரு தீர்மானம் போட்டு வச்சிருக்கோம் சட்டசபையில இந்த சட்டங்கள்லாம் திருத்தணும்ட்டு. அதனால இதுக்கு முந்தைய ஆட்சியாளர்கள் கூட அதை பேப்பர்ல தான் வச்சிருந்தாங்க. அதுக்கான ஒரு வேலை திட்டமோ அதுக்கான ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கிறதோ கிடையாது. ஆனா அந்த கொள்கையை மக்கள்கிட்ட பேசி அதுக்கு ஒரு உயிரோட வச்சிருந்தாங்க. இப்ப இவங்க என்னன்னா அவங்களுக்கு அந்த பாரம்பரியமும் கிடையாது. இவங்க வந்து தமிழ்நாட்டுல அதுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு போலுப்பா, நம்ம எதுக்கு அதை எடுத்துக்கிட்டு நம்மள சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எப்படி சொல்லும், பெரும்பாலான விஷயத்துல அதிமுக ஒத்து போயிடும். திமுக கொள்கை தான் எங்க கொள்கை, இருமொழி கொள்கை எல்லாத்துலயும். ஆனா செயல்பாட்டுல அந்த தீவிரம் காட்ட மாட்டாங்க. அது மாதிரி இன்னொரு அதிமுக மாதிரி விஜய் வந்து எங்க கொள்கை தான், ஆனா செயல்பாட்டுல தீவிரம் காட்ட மாட்டாங்க. அது இன்னைக்கு காலகட்டத்துல முன்ன காங்கிரஸ் கிட்ட அது மாதிரி பண்ணா வேற. பிஜேபி வந்து உன் மாநிலத்தை இல்லாமக்குன்னு பாக்குறான். உனக்கு உனக்கு வரி பணம் கிடையாது, உனக்கு மாநில இது கிடையாது, உன்னுடைய மாநில அதாவது மாநிலத்தை உடைக்கணும்னு பாக்குறான். அதாவது நீங்க வந்து இப்படியே பதில் மேல் போன மாதிரி ரெண்டும் கட்டா மாதிரி, நான் உன்னை எதிர்க்கவும் மாட்டேன், அதே நேரத்துல உன் கூட்டணியும் வைக்க மாட்டேன். ஐ நெய்தர் அலைன் வித் பிஜேபி நார் ஐ வில் அப்போஸ் பிஜேபி. இதுதான் இவங்க திவேக்குடைய இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட். இது வந்து அதாவது இந்த பிஜேபியை நாங்கள் எதிர்க்க மாட்டோம், அதே நேரத்தில் கூட்டணியும் சேர மாட்டோம், சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருப்போம், அவங்க வாக்கை வாங்கிப்போம். இந்த நிலை வந்து இந்திய அரசியல்ல இந்த காலகட்டத்துல இந்த நிலையில ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. அந்த வகையில இவங்க வந்து ஒன்றிய அரசு இருக்கு. ஒன்றிய அரசு தான் இப்ப எல்லாமே நிதி கொடுக்கறது, எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுறதுக்கு வந்து ஒன்றிய அரசை நம்பிதான் இருக்க முடியும். ஏற்கனவே வந்து கல்விக்கான நிதியை கொடுக்க முடியாதுன்ட்டாங்க இந்த பிஎம்சி கையெழுத்து போடாதனால. இப்படி இருக்க சூழல்ல வந்து ஒன்றிய அரசோட ஒத்து போனாதானே மக்களுக்கான நல்ல விஷயங்களை பண்ண முடியும். எல்லாத்துலயும் ஏத்துக்கிட்டே இருக்க முடியுமா? ஒன்றிய அரசு உங்க மாநிலமே கூடாது, அவங்க வந்து உங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய ஜிஎஸ்டி மூலமா வாங்கக்கூடிய வரி பணத்துல ₹1 வாங்கிட்டு 29 பைசா உங்களுக்கு கொடுக்குறான். நீ வந்து ஏன்பா 29 பைசா கொடுக்குற, எங்களுக்கு வந்து எங்களுக்குரிய பணத்தை கொடுங்க, நாங்க வளர்ச்சி அடைந்த மாநிலம், நாங்க வந்து மக்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்காக எங்களை வஞ்சிக்காதீங்கன்னு சொல்றோம். இப்ப நீ சொந்தமா அவங்க அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை அவங்க கொடுக்கல, அதாவது அவங்கள்ட்ட சும்மா கொஞ்சம் கெஞ்சி பணத்தை வாங்கிக்கன்னு சொல்றீங்க. உங்க வீட்டை நீ கொள்ளையடிச்சு போயிடு, 5-10 எனக்கு தூக்கி போகுதுன்னு சொல்றீங்க. இது எப்படி புத்தாலித்தனமா இருக்கும்? அவன் மாநிலத்தையே வந்து 3ஆ உடைக்கணும். நீ இந்தி வேணாம்னு சொல்லுவியா, எப்படியாவது இந்தி திணிக்கணும், இந்திய ஒத்துக்க உனக்கு கொடுக்குறேன்றான். அப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் உங்க படிப்பு கிரிப்பு சர்டிபிகேட் உங்க சொத்தெல்லாம் கொடுத்துருங்க, நான் உனக்கு வந்து 1000 கோடி கொடுப்பேன், 2000 கோடி கொடுப்பேன், வாங்கிட்டு வந்துருவீங்களா? தமிழ்நாட்டை இன்னைக்கு அதாவது எங்களுடைய மாநிலம், எங்களுடைய மொழி, எங்களுடைய பண்பாடு, நாங்க எங்களுடைய வளர்ச்சியை எங்களுடைய அதாவது எங்களுடைய மாநிலத்தை எப்படி வளர்த்து செல்வதுன்ற கொள்கையை நாங்க தீர்மானிச்சுக்கிறோம். நம்ம ஒரு பாதையை எடுக்கிறோம். 1925 சுயமரியாதை இயக்க தொடங்குல இருந்து இந்தியாவுக்கு அறிவிக்கிறோம், நாங்க இப்படி எங்க நாட்டுல ஒரு பரவலான வளர்ச்சியை கொண்டு வருவோம், நாங்க எங்களுக்குன்னு ஒரு மாதிரியை உருவாக்கிக்கிறோம்ட்டு அதுபடி டிராவல் பண்ணிருக்கோம். நமக்கு இந்த டிராவல்ல நமக்கு வந்து பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அததான் அவங்க வந்து அடகு வைக்கிற மாதிரி கேக்குறாங்க. நீ வந்து அதெல்லாம் விட்டு கொடு, இதெல்லாம் விட்டு. இப்ப ஈரான் சொல்றாங்கல்ல, நீ விட்டு கொடுக்க முடியாது, எங்க நாட்டுடைய இறைமைன்னு சொல்றோம்ல, அது மாதிரிதான் அது. இந்த நாட்டுடைய இறைமை, நாங்க வந்து 2 மொழி தான் படிப்போம், அது 2 மொழி படிக்க 1 மொழி போதுன்றது நம்மளுடைய கொள்கை. ஆனா இருமொழி கொள்கையை நாங்க விட்டு தர மாட்டோம், நீ திணிக்காத 3வது மொழிய இந்திய அப்படின்னு சொல்றோம். இதை வந்து நீங்க அவங்க விட்டு தர சொல்லும் போது எப்படி நீங்க இணங்கி போவீங்க? அவன் வந்து உங்க அடிப்படையே கேக்குறாங்க, கண்ணை விட்டு சித்திரம் வாங்குவீங்களா? நீ கண்ணை கொடுத்துரு, சித்திரம் வேணும்னு சொல்றான். நம்மளுடைய விதை நெல்லை கொடுத்துரு, இன்னைக்கு நீ வந்து நான் விதை நெல் வச்சிருக்கேங்க, தலைமுறைக்கு அதை வச்சு விவசாயம் பண்ணி சொந்தமா இருப்பேங்க, தற்சார்பா இருப்பேங்கன்ற விதை நெல்லை கொடுத்துரு, சாப்பிடறதுக்கு 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு போன்னு சொன்னா கொடுத்து வருவீங்களா நீங்க? அது மாதிரிதான் இன்னைக்கு பிஜேபி கேட்கறது. பிஜேபி வந்து நல்லா கவனிச்சுங்க, ஒண்ணு வந்து உன் தாயகம் தமிழ்நாடு அதை கூறு போடணும்னு நினைக்கிறான் ஒண்ணு. 2வது உன் மொழி, அதை வந்து இந்திய திணிக்கிறது மூலமா அதை காலி பண்ண நினைக்கிறான். 3வது தமிழர்ன்ற உன்னோட ஒற்றுமை, உன்னை இந்து முஸ்லீம் அப்படின்னு இந்தியா முழுக்க நாங்க இந்துன்னு சொல்லிருக்கான். ஆனா இவன் இல்லப்பா நாங்க தமிழர்கள், அப்புறம் தான் நாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் நீங்க சொல்றான். இதை காலி பண்ணு பாக்குறான். இது எல்லாமே காலி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிப்படையே இல்லாம போயிடும், நீங்க நின்றுட்டு இருக்க இடமே இல்லாம போயிடும். நீங்க எப்படி அவங்களோட ஒத்துழைப்பீங்க? அவங்க இதை கேக்குறாங்க உனக்கு. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அதாவது வந்து இத வந்து மாநில உரிமை, மொழி உரிமை, இது பத்தி எல்லாம் மக்கள்கிட்ட வந்து பெரிய பிடிப்பெல்லாம் கிடையாது, எல்லாம் வந்து நலத்திட்டங்களை நோக்கிதான் மக்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி தான் இதை பத்திர பெரிய அழுத்தங்கள் கொடுக்காம மத்திய அரசோட ஒன்றிய அரசோட இணங்கி போகுது இந்த அரசுங்கிற மாதிரி ஒரு கருத்தும் சொல்றாங்களே. அதாவது இது மாதிரி தமிழ்நாட்டுல வந்து எல்லாம் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் எல்லாம் ஈழ பிரச்சனை, தமிழர் உணர்வு, தமிழ்லாம் எவனும் வரமாட்டான், நம்ம பாத்துக்கலாம், இந்த போரை நடத்தலாம், சிங்கள அரசுக்கு உதவி பண்ணலாம்னு தான் பண்ணாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டும், அன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருந்த திமுக கவர்மெண்ட்டும். இது 21ஆம் நூற்றாண்டு இதெல்லாம் அன்னைக்கு இந்திய போராட்டம் நடத்துற மாதிரியான்ட்டு. ஆனா அப்படி சொன்ன தமிழ்நாட்டுலதான் 17 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல தமிழீழத்துக்காக
தீக்குளிச்சு இறந்து 15-16 பேர் தீக்குளிச்சு இறந்து போராட்டம் நடத்துறதுக்காக இங்க போராட்டம் இயக்கம்லாம் நடந்துச்சு. அந்த அதாவது அந்த 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 போராட்டத்தின் விளைவு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் போன்ற கட்சிகள், இந்த அரசியல் எல்லாமே. இப்ப விஜய் வரைக்கும் திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னோட இரு கண்கள்னு சொல்றதுக்கு காரணமே அந்த போராட்டத்துடைய ஒரு தொடர்ச்சி தான். அதனால இவங்க நினைக்கிற மாதிரி நீங்க வச்சுதான் பாருங்களேன். நான் சொல்றேன், ஆமா எல்லாம் இதாயிடுச்சு இல்ல, எல்லாமே தமிழ்நாட்டுல மறந்துட்டாங்கல்ல, கீழடி அறிக்கை வேணாம், தூக்கி போட்டுருங்க. தொகுதி மறுசீரமைப்பு, நீங்க தமிழ்நாட்டுக்கு தொகுதிகளை குறைச்சிருங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக்கிங்க. அதே மாதிரி இந்திய திணிச்சிருங்க. இது மாதிரி 2-3 விஷயத்த பண்ணி பாருங்களேன். தமிழ்நாட்டுல இப்ப என்ன தமிழ் மொழிக்கான உணர்வு இதெல்லாம் மங்கிருச்சான்னு பாருங்களேன். அதெல்லாம் மங்காது. நீங்க மீத்தேன் திட்டத்தை எதிர்த்தது, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்தது, கூடங்குளம் அணுகுல எதிர்த்தது போராட்டங்களை, ஸ்டெர்லைட், இது எல்லாமே ஒரு பன்னாட்டு அழிவு திட்டங்களுக்கு எதிராக எங்களுடைய மண்ணு, எங்களுடைய நிலம், எங்களுடைய காத்து, எங்களுடைய மலை, எங்களுடைய கடல், எங்களுடைய ஆறு, இதுக்காக தான் போராடுறோம். அதுதான் தமிழ் தேசியம். அப்ப இந்த தமிழர், தமிழ் மண், தமிழ்நாடு அப்படின்ற உணர்வு மக்கள்கிட்ட இருக்கு. அது பார்த்தா நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருக்கும். நீங்க தொட்டு பார்த்தாதான் தெரியும் திருப்பி பத்தி அதிகமா வெடிக்குமான்ட்டு. அதுக்கு பயந்துதான் இவங்களுமே இந்த கொள்கை அறிக்கையில தங்களுடைய மேனிபெஸ்டோல எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. அதனால அது 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 அவங்க அடுத்தடுத்து இப்ப வர புரிஞ்சுப்பாங்க. அதாவது ஒண்ணும் இல்லை, நான் இப்படி சொல்றேனே, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்க, அதுக்காக நாங்க ஆதரிக்கிறோம். பிஜேபி பின்கதவு வழியா ஆட்சிக்கு வந்துடும், அதுக்காக ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் சிபிஐ, சிபிஎம், பிசிக்கு, ஐஎம் வரைக்கும் போய் ஆதரிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு கட்சி பிஜேபி ஆளுநர் வழியா இது பண்ண நினைக்கிறாங்க. அதனால நம்ம அதை தடுக்கணும், நம்ம எதிர்த்து தேர்தலில் இவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணோம், இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னோம். இருந்தாலும் விஜய் ஆட்சி அமைக்கணும், அவன் வந்துடக்கூடாதுன்றக்காக இவங்க வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அதுவே மக்களுடைய ஒரு உணர்வை பிரதிபலிக்கிறது தானே. அது இவங்க அதனால இவங்களே ஆளுநர் பதவி வேணாம்னு மேனிபெஸ்டோல போட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லைன்னா ஏன் போடுறீங்க? நீங்க வெளிப்படையா உங்க மேனிபெஸ்டோல தமிழ்நாட்டு தொகுதி மறுசீரமைப்பு, ஒரே இருமொழி கொள்கை, ஒரே நாடு ஒரே தேர்தல், காவிரி உரிமை மீட்பு, ஆளுநர் பதவி வேணாம், இந்த இதெல்லாம் நீக்கிருங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மக்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கல, நீக்கிருங்க. நீக்கிட்டு தேர்தலை சந்திங்க, பார்ப்போம். இது தொடர்ச்சியா ஒன்றிய அரசோட இணங்கி போற மாதிரியான சமிகைகள் தான் தெரியுது. இது தொடர்ச்சியான தமிழ்நாட்டோட மரபுக்கு எதிரானதுன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப அரசு, இந்த அரசு ஒன்றிய அரசு நீட்டக்கூடிய கோப்புகள்ல கையெழுத்து போட்டுட்டு வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? சொல்லிட்டாங்கன்னா இவங்க இப்ப விஜய், அதாவது விஜய் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பாப்புலர், அவங்க இன்னைக்கு வேற எந்த தலைவரையோட ஒரு பாப்புலரா அவர் முகத்துக்கு, அவர் பேருக்கு, அவர் சின்னத்துக்கு 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கான். அந்த அளவுக்கு பாப்புலரா இருக்காரு. அவர் மத்திய அரசோட ஒத்துழைக்க ஆரம்பிச்சா அந்த நிமிஷத்துல இந்த பாப்புலாரிட்டி சரியாதான் போகும், சரியாதான் செய்யும். அவர் இப்ப அவரே சத்தியம் பண்றாரு, நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன், பிஜேபியோட இது பண்ண மாட்டேன்னு சொல்லிதான் இருக்காரு. அவரு இன்னைக்கு எல்லாருமே எப்படி பிஜேபியோட வெளிப்படையா கூட்டணி வச்சிருக்கான், மறைமுகமா வச்சிருக்கான், இவன் பி டீம், சி டீம், அப்படி அரசியல், அவர் கெட்ட வார்த்தை மாதிரி பிஜேபி தமிழ்நாட்டுல அப்படி அரசியல் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டுல அந்த யதார்த்தம் தான் இருக்கு. யாரையும் பிஜேபியோட சேர்த்து வச்சிருவாங்களோ எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஐயோ பிஜேபிக்கு நானும் கூட்டணியில போலாங்க, தூரமா தாங்க இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு இருக்கு. நீங்க அவங்களோட ஒத்துழைச்சு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை கைவிட்டீங்கன்னா உங்களை பிஜேபியோடைய கைக்கூலிகள்னு பாப்பாங்க. நீங்க வெளியில மறுத்துட்டு இருந்தா கூட டாக்டிக்கல் மூவ் மாதிரி தெரியுது. அதாவது காங்கிரஸையும் விசிகாவையும் அமைச்சரவையில உள்ள உட்கார வச்சுக்கிட்டு, ஆனா இது நாங்க பிஜேபிக்கு எதிரானவர்கள்ங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு, அதே நேரத்துல ஒன்றிய அரசோட எல்லா இதுலயும் இணங்கி போறதுக்கான செயல்பாட்டை நோக்கின ஒரு டாக்டிக்ஸ்ங்கிற மாதிரியும் விமர்சிக்கப்படுது. ஆமா, அவங்க இப்ப ஆக்சுவலா பாருங்களேன், 4 பேரு இன்னைக்கு ஒருத்தர், நேத்து ஒரு 3 பேர் அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி விலகி தாவேக்கா சேர்ந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னாச்சு? அதுக்கு முன்னாடி ஐயுஎம்எல், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் எல்லாத்துக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க சேர்ந்திருக்க மாட்டாங்களா? முதல்ல இவங்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்து இவங்களெல்லாம் தங்க கூண்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அதிமுக கொண்டு சேர்க்கிறாங்க எம்எல்ஏக்களை. அப்ப இவரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சொன்னார்ல, நாங்க அதிமுக உங்களை ஆதரிச்சு இந்த கூட்டணிக்கு வந்தால் எங்களுடைய ஆதரவை நாங்க மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும்னு சொன்னாரு. அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல நாங்க அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டோம்னு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க, இனிமேல் அதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எல்லாரும் செட்டில் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த அமைச்சர் பதவி, உனக்கு இந்த அமைச்சர் எல்லாம் வச்சுங்க, இப்ப வாங்க அதிமுகக்காரங்க. இப்ப யாரும் பேசினாங்களா? பேசல. ஐஎம்எல் பேசல. நேரடியா அவர் அந்நியரசு தோழர்கிட்ட கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, எனக்கு அப்படி தெரியாது அப்படின்றாரு. இப்ப இந்த அமைச்சர்கள் ஆனவங்க டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்ப இவங்களை லாக் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு இவங்க அவங்களுடைய ஒரு கார்பரேட் தன்மையில அவங்க இந்த குதிரை பேரத்தை
பண்ணிருக்காங்க. அதனால இது அவங்க ரொம்ப நுட்பமா இதெல்லாம் செஞ்சிட முடியும். அதாவது இப்ப இவங்களை கூட்டணியை கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலா வந்து விஜய்க்கே தெரியும், நடுவுல இந்த ஆட்சி கலைஞ்சு எலெக்ஷனுக்கு போனா சிபிஐ, சிபிஎம், விசிகா, காங்கிரஸ் இவங்களோட போனோம்னா திருப்பி ஒரு முழு வெற்றியில வரலாம். இப்ப அவங்க வந்து இந்த திமுக கூட்டணியில இருந்து கலைஞ்சு இவங்க எல்லாம் வந்தது. இது வந்து அவங்களுக்கு இப்ப ஆட்சிக்கு உதவும், அடுத்து தேர்தலை சந்திக்கிறதுக்கு இது உதவும். அது தெரிஞ்சுதான் அவங்க இந்த கூட்டணியை வந்து மெயின்டைன் பண்றாங்க. இப்ப வந்து நேரடியா அதிமுகவோட கூட்டணி அமைச்சாதான் பிரச்சனை. அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கள் வந்து தாவேகாவோட கொள்கை பிடிச்சி வந்து ரிசைன் பண்ணிட்டு வராங்க, கட்சியில சேர்றாங்க. இதுல என்னங்க பிரச்சனை? அவங்க எம்எல்ஏக்களா ஏற்கனவே அதான் இது வந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்து கட்சியில சேர்றாங்க அப்படின்றது இது வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்க உரிமை தானாங்க, கட்சியை விட்டு வராங்க அப்படின்ற இடத்துல இருக்கும். இதுக்கு அடுத்தடுத்து அவங்க எம்எல்ஏவா போட்டிட போறாங்களா, அந்த இடத்துல வேற ஏதாவது இது பண்ண போறாங்களா? அவங்க வந்து மக்கள்கிட்ட ஒரு கட்சியில இருந்து எம்எல்ஏவா ஆகி ஓட்டு வாங்கி ஒரு எலெக்ஷன் நின்றுருக்காங்க. இப்ப எம்எல்ஏ ஆன பிறகு இவங்க எதிரில் ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிருச்சுன்றதுக்காக ரிசைன் பண்ணிட்டு அதுல போய் சேர்றாங்க. இது வந்து அதாவது அவங்க விருப்பம். நேற்று வரைக்கும் அவங்க அதிமுக கொள்கையில பிடிமானமா இருந்தாங்க, இன்னைக்கு காலைல பொழுது விடிஞ்சோடனே அவங்களுக்கு தாவேகா கொள்கை மேல பற்று வந்துருச்சு, அதனால எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கு போனாங்கன்னு சொன்னா அதை நம்புறதுக்கு ஒன்றும் மக்கள் வந்து ஒன்னும் பச்சை பாப்பாக்கள் கிடையாது. ஏற்கனவே நிறைய பேர் இந்த மாதிரி போயிருக்காங்க ஆட்சியில் இருக்க கட்சியை நோக்கி. நானும் சொல்லணும்னு நினைச்சேன். ஏற்கனவே நிறைய நடந்திருக்கு. திமுக 2009 வந்து மதிமுக இருந்து 2 எம்எல்ஏக்கள் வந்தாங்க, அதிமுக இருந்து ஒரு எம்எல்ஏ திமுக கூட்டணிக்கு வந்தாரு. 8 எம்எல்ஏக்கள் வந்து தேமுதிக இருந்து அதிமுக போய் சேர்ந்தாங்க. இது தமிழ்நாட்டுல நிறைய நடந்திருக்கு. இது ஒண்ணும் புதிய விஷயம் கிடையாது. அதுதாங்க சொல்றோம் நம்ம. நீ ஒரு கார்பரேட் கட்சி தான், நீயும் பித்தலாட்டக்காரன் தான், மக்கள்கிட்ட நீ ஏமாத்து வேலை தான் பண்ற, நீ சில தொகுதிகளில் ஓட்டு கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து சொடக்கு போட்டு இட் இஸ் நியூ எரா, இது ஒரு புதிய சகாப்தம், டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொல்லி சொன்னார் தெரியுமா பதவி இருக்கும் போது. ஆனா எங்க நியூ எரா? நீங்க வந்து போய் எதிர்கட்சி அல்ல, அதாவது நாங்க அப்படியே மரபை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் முன்னாள் முதலமைச்சரை பாத்தீங்க, ஒரு கட்சி தலைவரா பாத்தீங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி பார்க்கலாம்? அவரும் முதலமைச்சர் தானே. அவரு இன்னொரு எதிர்கட்சி மாதிரி இன்னைக்கு அவரு ஒரு 50-45 எம்எல்ஏ வச்சுட்டு இருக்காருல்ல. அவங்க கட்சியில இருந்து உடஞ்சு ஒரு குரூப் உங்களை ஆதரிச்சு வாக்களிக்க போகணும்னே அவரை போய் பார்க்க என்ன மரபு அது? அதாவது இது ஒரு கடந்த கால ஆட்சி, அதிகாரம், பவர், கொள்கை, அதுக்காக வந்து என்னமும் பண்ணலாம் அப்படின்ற மோடி ஸ்டைலு ஏற்கனவே மற்றவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஸ்டைலோடைய ஒரு இதுதான் இது. அதாவது இவருடைய நடத்தைன்றது. ஆனா இவர் நான் புதுசு, எல்லாத்தையும் மாத்துறேன், சிஸ்டத்தை மாத்துறேன், அதை மாத்துறேன், இதை மாத்துறேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இல்ல அது வந்து அப்படியே இது பண்ண முடியாது. நீங்க ஒரு முதலாளித்துவ கட்சி, உங்களுடைய ஸ்டைல் வந்து இன்னும் இவங்க எல்லாம் கூட ஒரு மரபான ஒரு தன்மை இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் மூர்க்கமா எல்லாத்தையுமே ஒரு கார்பரேட் ஸ்டைல்ல ப்ரோக்ராம் எழுதி வச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு அப்ரோச் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம விமர்சனம் வைக்கிறோம். சரி, இந்த விஷயங்கள் குறித்து குதிரை பேரம் இதெல்லாம் நடந்து இன்னொன்னு என்னன்னா இவங்க இவங்க வந்து இந்த பிஜேபியோட கூட்டணி வைக்கல பாரு, பிஜேபியோட கூட்டணி வைக்கல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க. இப்ப ஏடிஎம்கே வந்து கூட்டணி வைக்கிறது, வெளில வர்றது அப்படின்னு இருந்தாங்க. மாயாவதி கூட்டணி வைக்கல. இது மாதிரி வெவ்வேறு கட்சிகள் வந்து கூட்டணி வைக்காம 3வது அணி, நாங்க இவங்களோட இல்ல அவங்களோட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எங்களுக்கு வந்து அவர் கொள்கை எதிரி, ஒரு அரசியல் எதிரி, திமுக எதிர்ப்பதான் பிரதானப்படுத்தினாங்க அவங்க. இப்ப இன்னைக்கு நாட்டுல மிகப்பெரிய ஆபத்து, அவன் 815 சீட்டு நாடாளுமன்றத்துல போட்டு வச்சிருக்கான். நாளைக்கு தொகுதி மறுசீரமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தான்னா தென்னிந்திய மாநிலங்கள்லாம் செல்லா காசு ஆயிடும். பல அபாயங்கள் இருக்கு. மேற்கு வங்கமும் அசாமும் பத்தி எரிய போகுது. இன்னும் அதை ரத்த ஆறு ஓட போதாங்க. பிஜேபி 2 ஆட்சி இருக்கு. மணிப்பூர்ல இன்னைக்கு வரைக்கும் ஓயல. இவ்வளவு பிரச்சனை உள்ள ஒரு மோசமான மனிதர்களோ விரோதி பிஜேபி. ஆனா அவன் எதிர்ப்பை மட்டுப்படுத்திட்டு நீங்க திமுக தான் எங்க எதிரின்னு சொல்லி அரசியல் பண்றீங்க. இது வந்து இது மாதிரி பண்ண கட்சி இந்தியாவில போய் அதிமுகவே ஒரு சரிஞ்சு போகணும். அது காரணம் வந்து இந்த 2 கட்ட அரசியல். நீங்க ஒண்ணு அதாவது இதோட போக்குல வந்து எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி, விஜய் மட்டும் இல்ல, ஒண்ணு நீங்க வந்து வெளிப்படையா பிஜேபி ஆதரவுன்னு போயிடணும், அல்லது பிஜேபி எதிர்ப்புன்னு போகணும். இந்த 2 போக்குகளுக்கு மட்டும்தான் இனிமேல் அவர் சொல்ற மாதிரி இந்த மோடி எறால வந்து இந்த 2 தான் சாத்தியம். நடுவுல நிக்கிறேன் அப்படின்றது சாத்தியம் கிடையாது. அவர் நடுவுல வந்து நிக்கல. அது வந்து கண்டிப்பா அடுத்தடுத்து போறதுல வந்து ஒரு தெளிவா அது வந்து தெரியும். நீங்க ஒன்னு தெளிவா மனசார்பின்மை, பிஜேபி எதிர்ப்புனா நீங்க ஒரு லார்ஜரா இந்த கேம்புக்கு வந்தாலும் இப்படி நீங்க நீடிக்க முடியாது. நான் வந்து இப்ப கம்பு உடையாம பாம்பு சாகாம அடிப்பேன், நான் எதிர்ப்பேன் அப்படின்றது நீடிக்க முடியாது. அது அடுத்தடுத்து போற இதுல வந்து தமிழ்நாட்டுடைய போராட்டங்களை சார்ந்தும் அது இருக்கு. அதுல அந்த அழுத்தத்துலதான் வந்து இவங்க எந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படின்றது வெளிச்சம் போட்டு காட்ட முடியும். சரி, இது வரைக்கும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க.
இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட ஒரு அரசியல் மரபு இருக்கு, தமிழ்நாட்டோட ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் விரிவா சொன்னீங்க. இந்த இடத்துல புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசு தமிழ்நாட்டு உரிமையில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகுது, எது மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகுது, தமிழ்நாட்டுல ஒரு போராட்ட உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வோட ஒத்து நிக்க போதா, இல்ல அதற்கு எதிராக நிக்க போதாங்கிறதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். வருங்காலங்களில் தொடர்ச்சியாக பார்ப்போம், விமர்சிப்போம். நல்லது செய்தால் அதோடு சேர்ந்து நிற்போம். நன்றி, வணக்கம். நன்றி.